எல்லாருக்கும் வணக்கம். விஜேஎஸ் 50 விஜய் சேதுபதி சாரோட 50வது திரைப்படம் மகாராஜா. கோடான கோடி தமிழ் ரசிகர்கள் சார்பிலையும் தமிழ் திரைப்படத்துறை சார்ந்த வல்லுநர்கள், இயக்குநர்கள், கலைஞர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரது சார்பிலும், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவரது சார்பிலும், தயாரிப்பாளர்கள் சார்பிலும் மகாராஜா திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இப்போ நான் அவரை வச்சு வன்மங்கிற திரைப்படம் பண்ணும்போது அவருக்கு அது 7வது படமோ 8வது படமோ நான் நினைக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. திடீர்னு பார்த்தா 50வது படம்னு வருது. என்னடா இவ்வளவு வேகம் நினைக்கும் போது எனக்கு அவருடைய, நான் அவர் கூட பழகினால எனக்கு அவருடைய சில விஷயங்கள் எனக்கு புரியும். அவருடைய உத்வேகம், திரைப்படத்துறையில அவர் காட்டுகின்ற வேகம், அவர் பயணிக்கின்ற வேகம், அவர் நல்ல விஷயங்களை தேர்வு நல்ல விஷயங்களை தேர்வு செய்யும் போது காட்டுகின்ற வேகம், அப்புறம் நண்பர்களோடு, கலைஞர்களோடு, சக தொழிலாளர்களோடு அவர் அக்கறை எடுத்து பழகுகின்ற விதத்தில் காட்டுகின்ற வேகம், இந்த எல்லா வேகமும் சேர்ந்து பல வேக தடைகளை தாண்டி, பல வெற்றி படிகளை தாண்டி அவர் வந்திருக்கின்ற ஒரு இடம் விஜேஎஸ் 50 மகாராஜா 50வது திரைப்படம். விஜய் சேதுபதியோட நாங்க விக்ரம் டேட்டான்னு ஒரு ஸ்ட்ராங் மெமரி அதுல. ஸோ விஜய் சேதுபதி ஸ்கிரிப்டை கேட்டு டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் நம்ம ஷூட்டுக்கு வரும்போது விஜய் சேதுபதிக்கு இம்ப்ரவைஸ் பண்ணறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் எக்ஸைட்டடா சொல்லுவாரு, இப்படி இது எப்படி இருக்கு, நான் இந்த லைன் சொல்லட்டுமா, இல்லை இப்படி சொல்லட்டுமா அப்படின்னு. ஸோ எங்க 2 பேரோட எக்ஸ்பிரஷனையும் பார்ப்பாரு. எங்களுக்கு செட் ஆகுதுன்னா அவருக்கு புரிஞ்சுட்டு சரி இந்த தோசை இல்லைன்னா இன்னொரு தோசை, ஆனா நான் தோசை சொல்றது விட மாட்டேன் அப்படின்னு ஐடியா வந்துட்டே இருக்கும். ஐ திங்க் அதுதான் விஜய் சேதுபதியோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் அஸ் அன் ஆக்டர். வந்தோமா நடிச்சோமா போனோமான்னு இல்லாம எல்லா ப்ராஜெக்ட்லயும் விஜய் சேதுபதி இன்வால்வ் ஆயிடுவாங்க. லைக் இட் இஸ் ஹிஸ் ஃபில்ம். அது என்ன ரோலா இருந்தாலும் அது பிகினிங்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். பீட்சால வந்தது சூதுகவுன்னா நாங்க ஒரு ப்ரிவியூ ஷோ போயிருக்கோம். ஆக்சுவலி இட் வாஸ் a டெக்னிக்கல் ஷோ. அந்த படம் பார்த்து நாங்க ஊந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டு அதுல இருந்து நம்ம விஜய் சேதுபதியோட ஒர்க் பண்ணியே ஆகணும்னு டிசைட் பண்ணது ஆக்சுவலி சூதுகவுமோட ப்ரிவியூ ஷோ. அந்த இன்வால்வ்மெண்ட் 50th ஃபிலிம்ல தாக்கு பிடிச்சு கொண்டு வந்திருக்காருன்னா அதுக்கு அவருக்கு சினிமா மேல இருக்கிற லவ். சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய் சேதுபதி. அவரோட ஒர்க் பண்ணது ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஒரு அருமையான நடிகர், எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான மனிதர். எப்படி அவர் புஷ்பா சொன்ன மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்களுக்கான ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு ரோலையும், அண்ட் அவர் எப்படின்னா அவருக்கு ஏன் அது வருதுன்னா அந்த ஸ்பான்டேனிட்டி, அந்த அவ்வளவு ஆப்ஷன் அவரு எப்பவுமே மனிதர்களை படிச்சுட்டே இருப்பாரு. லைக் யாராவது பேசும்போது இது பண்ணும்போது இஸ் அ லேர்னர். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஏதாவது நம்ம கத்துக்கணும்னு சொல்லிட்டு, அண்ட் அவர் எந்த கேரக்டர் போனாலும் இன்னொரு சொல்லுவார். அது எங்களுக்கு ரொம்ப லைக் எல்லாம் நிறைய ஆக்டர்ஸ் மெத்தட் ஆக்டிங் இருக்கும், வேற டெக்னிக்ஸ் இருக்கும். இவரு விஜய் சேதுபதி போலீஸ் ஸ்டாரா இருந்தா எப்படி, விஜய் சேதுபதி சூப்பர் ஸ்டாரா இருந்தா எப்படி. ஸோ அவர் அந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு தனி பாணி வச்சிருக்காரு. அண்ட் அவருடைய கண்ட்ரோல் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் எவ்வளவு ஒரு பெரிய கான்செப்ட் ஆனாலும் ஒரு எளிமையா கொண்டு போய் சேர்க்கிறது, அதெல்லாம் அவருக்கு தான் இருக்கும். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவரு ஹீரோவா பண்ணிருக்காரு, வில்லனா பண்ணிருக்காரு. அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற ஆக்டர் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னன்னா அவரு வில்லனா பண்ணாலும் அவர் ரொம்ப பிடிக்கும், ஹீரோவா பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஒரு வார்ம்த், அந்த ஒரு கனெக்ட் எடுத்து வருவாரு. ஸோ லைக் இட்ஸ் a blessing to work with him. அப்போ அடிக்கடி வருவாங்க ஆபீஸ்க்கு. லேட் நைட் ஸ்கிரிப்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம், இல்லைன்னா எதாவது பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அவர் ஒரு வாட்டி ஒரு கதை சொல்வார். என்ன கதைன்னா அவரோட பசங்க கிட்ட அவர் நைட் சொல்ற கதை. அது பசங்க குட்டி பசங்க. சோ அவர் ஒவ்வொரு வாட்டியும் கதை சொல்வாரு. அந்த ஒவ்வொரு கதையும் ஒரு எண்டிங்கே இருக்காது.
அது வந்து பேசிக்கலி அவங்க தூக்க வைக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லணும். ஆனா இங்க நாங்க அதை ரொம்ப ரசிச்சு கேட்போம். ஏன்னா எல்லாத்துலயும் வந்து ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஏதோ ஒரு புரிதல் இருக்கும். அவரு எது எடுத்தாலும் வந்துட்டு அவர் கதை சொல்றது அவருக்கு ரொம்ப அவர் நேச்சுரலா வர ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஒரு ஆக்டர் தான் இப்போ வந்துட்டு அவங்க கொடுத்த லைஃப் தாண்டி அவர் அந்த கேரக்டர் வந்துட்டு உள்வாங்கி அது ஒரு மேஜிக் எடுத்து வரும் ஸ்கிரீன். விஜய் சேதுபதி வந்து இஸ் a very generous actor. எங்க படத்துலயும் ஆமா, அவர் நடிச்ச எல்லா படத்துலயும் பாருங்க, அவர் வந்து சீன் ஒர்க் ஆகணும் தான் ஒர்க் பண்ணுவாரே தவிர நான் நிக்கணும் அந்த சீன்ல அப்படின்னு ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. அது வந்து கான்பிடன்ஸும் இருக்கு. அது வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு இன்செக்யூரிட்டி என்னன்னா அந்த ஜென்ரஸிட்டி வராது. So even with younger actors இருக்கட்டும் இல்லைன்னா நாட் சோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸா இருக்கட்டும், அவர் ரொம்ப பொறுமையா he will work with them. அது வந்து at his stage in the career வந்து is a very big thing. நிறைய யங் ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. லைக் 80s எல்லாருமே கூட எல்லாத்துக்கும் அவர் பிடிக்கும். So this is a landmark film, 50th film. நோட் பண்றாரு. Nithilan is also a great director. So இது ஒரு ஃபென்டாஸ்டிக் அருமையான படைப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நாங்க போய் பார்ப்போம். டெஃபினெட்லி விஜய் சேதுபதியோட 50th film பார்த்தே ஆகணும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் 100th film வந்து சீக்கிரமாவே வந்துடும் நம்மளோட. ஸோ ஆல் தி பெஸ்ட் விஜய் சேதுபதி. மகாராஜா தலைவர் விஜய் சேதுபதியோட 50வது படம். முதல்ல இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள், டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மகாராஜா டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப கியூரியஸா இருந்தது. ஏன் அப்படின்னா டைட்டில் மகாராஜா, ஒரு சலூன்ல அந்த சிம்மாசனம் மாதிரி அந்த சேர்ல ஒரு வாழ்வுக்கு பதிலாக ஒரு சவரக்கத்தியோட நின்றுட்டு இருக்க மாதிரி இருந்தது. அது ரொம்ப கியூரியஸா இருந்தது பாக்குறதுக்கு, ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. இவருடைய பிலிமோகிராஃபி எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலே, தலைவரோட பிலிமோகிராஃபி எடுத்து பாத்தீங்கன்னாலே ரொம்ப வெர்சடைலான பிலிம்ஸ் யார் பண்ணிருப்பாங்க ஒரு 50 படங்கள்ல அப்படின்னா இவர் தான், விஜய் சேதுபதி தான் பண்ணிருப்பாரு. அதுல நானும் ஒரு சின்ன பங்கு வகிச்சிருக்கேன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் அவரை பத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம், ஒர்க் பண்ணும்போது எப்படி பார்த்தோம், அதை இப்ப ரீசெண்டா ஒர்க் பண்ணும் போதும் ரொம்ப எவால்வா இருக்காருன்றதெல்லாம் தாண்டி அதே அளவு டெடிகேஷனும் ஒரு கதாபாத்திரத்தின் மீதான அக்கறையும் கவனமும் அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. அது என்ன செய்யுதுன்னா, ஒரு ரைட்டரா ஒரு டைரக்டரா நம்மளுக்கு வந்து ஐயோ இவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிருக்கலாமோ, போகாம இருக்கோ இவருக்கு எழுதின கேரக்டர், இவர் என்னென்னமோ பண்றாரு, அது நம்ம கம்மியா எழுதிட்டோமோ அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வையும் கொடுக்குது. அவரோட பண்ணும்போது அது ஒரு பெரிய எனர்ஜி கிரியேட் பண்ணுது. அவர் ஒரு செட்டுக்கு வராது அப்படின்னாலே அந்த செட்ல இருக்க வைபு, அவருடைய எனர்ஜி வந்து அந்த அவுரா வந்து எல்லாருக்கும் பயங்கரமா ஒரு எனர்ஜி கொடுக்கும். அவரு இது 50ன்றது இப்பதான் ஸ்டார்டிங் நினைக்கிறேன். அவரு பல மைல்ஸ்டோன் தொடுவாரு அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள் தலைவா. வணக்கம், என் பேர் ஆர்மகுமார். இந்த விஜேஎஸ் 50 அதுல வந்து இந்த 50ங்கிற நம்பர் வந்து பார்த்தா ரொம்ப பெரிய நம்பர் மாதிரி இருக்கும். ஆனா இது விஜய் சேதுபதியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவருக்கு அந்த நம்பர் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு அந்த நம்பரை தாண்டி நிறைய தேடல்கள் இருக்கு. ஸோ அந்த ஆங்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ரொம்ப லெஸ், ஆக்சுவலா ரொம்ப குறைவு. விஜய் சேதுபதி முதல் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து எனக்கு அவரை நல்லா தெரியும். விஜய் சேதுபதி வந்து ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிறதுல வந்து நான் ஒன்றும் புதுசா சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் வந்து அவரோட நடிப்பு, அவரோட ரியல் லைஃபோட கேரக்டர், இதுல இருக்கிற எல்லாத்துலயுமே உள்ள எவால்யூஷனை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவரோட நடிப்பை பத்தின புரிதல்லையோ இல்ல வாழ்க்கையை பத்தின புரிதல்லையோ எல்லாத்துலயுமே வந்துட்டு நிறைய எவால்யூஷன்ஸ் இருக்கு. அவரு வந்து இமோஷனலா வந்துட்டு நார்மலா எமோஷனலா வீக்குன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம சினிமாவில் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து அதை நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் வந்து இமோஷனலி வெரி ஸ்ட்ராங். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து அவர் ஈஸியா வந்து ஹர்ட் ஆயிடுவார், இமோஷனலா ஹர்ட் ஆயிடுவாரு. ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் இமோஷனலையும் வாழ்க்கையில வந்துட்டு அவர் ஈஸியா அவருக்குள்ள போயிடும், கொஞ்சம் வல்னரபிள் அந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே அவருக்குள்ள போய் ஸ்டோர் ஆகி அதுதான் நடிப்பா வந்துட்டு வெளியே வருதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட அப்சர்வேஷன், எனக்கு தெரியல.
அப்படிதான் இருக்கலாம். ஏன்னா அவர் அந்த நடிப்பு, அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் அவருக்குள்ள இருக்கு, அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா ஒரு சாதாரணமா எந்த எக்ஸ்பிரஷன்ஸுமே காட்டாம ஆடியன்ஸ்க்கு வந்து நம்மளோட நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணோங்கிறத புரிய வைக்கிறதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி மாதிரியான ஆர்டிஸ்ட் வந்து இங்க யாருமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும். 50ங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் மைல்ஸ்டோன் கூட கிடையாது, ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். இன்னும் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு விஜய் சேதுபதியோட படங்கள் மட்டும் தனியா எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு கிளாசிக் கலெக்ஷன்ஸ் ஆகி இருக்கும். ஸோ அதனால மகாராஜா டீசர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவரோட வேற ஒரு ஆங்கிள் தெரிஞ்சது அந்த படத்துல அவரோட நடிப்புல. வணக்கம். நடிகர் விஜய் சேதுபதி வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2007 இருந்து எனக்கு தெரியும். அவர் கூட ஒரு 5 படம் கேமராமேனா ஒர்க் பண்ற ஒரு வாய்ப்பும் எனக்கு அமைஞ்சது. அது வரைக்கும் நான் பெருசா ஆக்டிங்லாம் நான் கவனிச்சது கிடையாது. கேமரா லைட்டிங் அப்படின்னு அதுலேயே தான் கவனம் இருக்கும். அவர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் தான் ஒரு குட் ஆக்டிங் அப்படின்னா என்னங்கிறதே நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு அப்ப தெரியாது நான் டைரக்டரெல்லாம் ஆக போறேன்னு. டைரக்டர் ஆனதுக்கு காரணமும் சேதுதான். நான் முதல் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போகும்போது நான் ரைட்டரா மட்டும் இருக்கணும்னு நினைச்சிட்டு தான் போனேன். பட் அவர் போட்ட கண்டிஷன்ல தான் நான் டைரக்ஷனுக்கும் ஒத்துக்கிட்டேன். நான் 96 பண்ணும்போது எனக்கு அவர் என்னதான் எழுதியிருந்தாலும் அதை ஒரு நடிகர் அந்த கேரக்டரை நடிக்கும் போது பாக்குற அந்த சுகமே தனி. அது பயங்கர சந்தோஷமா இருந்தது எனக்கு. குறிப்பா சேது நடிச்ச ஒரு டேக் முடியும் போதும் கட் சூப்பர், கட் எக்ஸலண்ட் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆயிருவேன். அது என்னன்னா நம்ம நண்பருங்கிற அந்த ஒரு உரிமை, அந்த சந்தோஷத்துலதான் அது ரொம்ப கொஞ்சம் கூட யோசிக்காம பாராட்டிடுவேன். அட்டகாசமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிடுவேன். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஷெட்யூல் முடியும் போதுதான் சரி நம்ம முதல் படம் பண்றோம், அவர் என்ன இருந்தாலும் 25 படம் பண்ணிட்டாரு, நம்ம போய் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து சூப்பரா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்றது அது மாதிரி சரியா இருக்காது. நம்ம ஏதோ ஒரு ஆர்வத்துல செய்யறோமே, சரி இதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முடிவெடுத்து, ஏன்னா எனக்கு என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது என்ன மீறி அது வாயில வந்துடும். பட் இருந்தாலும் ஒரு நாள் ரொம்ப கான்சியஸா கட் டேக் ஓகே அப்படின்னு ஒரு 2-3 டேக் அது மாதிரி போச்சு. எதுவும் ரொம்பலாம் எக்ஸைட் ஆகாம இருந்தேன். அவரே வந்து கேட்டாரு, ஏன் சார் நான் சரியா நடிக்கலையா? இல்லையா, நல்லா தாங்க இருக்கீங்க. இல்ல பொதுவா கட் சூப்பர் எக்ஸலண்ட் அப்படின்லாம் சொல்லுவீங்க, நீங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்ப நான் சரியா நடிக்கலையான்னு அவர் சொன்ன. இல்லைங்க இதான் ரீசன், அதனாலதான் நான் கொஞ்சம் தயங்கி நான் சொல்லலை அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க சூப்பர்னு சொன்னீங்கன்னா தான் டேக் ஓகே, அதனால நீங்க அதெல்லாம் நிறுத்தாதீங்க அப்படின்னாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பழக்கம் விடவே இல்லை. யாராவது நல்லா நடிச்சாங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி, அது ஒரு குழந்தை நட்சத்திரமா இருந்தாலும் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, அதை விடவே இல்லை. அது அவர் கொடுத்த ஒரு இதுதான். இன்னைக்கு அவருடைய 50வது படம் வெளிவரப்போகுது, மகாராஜா. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர் விஜய் சேதுபதிக்கு. படத்தை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் கேள்விப்படுறேன், பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கும் மகாராஜா படக்குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.